வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கிடச்ச அழகான பூக்கள் அறுவடை பாருங்கள். இந்த பூ பாருங்கள், இதை பால்சம்னு சொல்ல நம்புவீங்களா? எவ்வளோ அடுக்குகளுடைய ரோஜா மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகேங்க, இன்றைக்கி வந்துட்டு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற மிளகாய் பட செம்பருத்தி வளர்ப்பு பார்க்கலாங்க. நேற்றே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரே நேரத்தில் 50-60 மொட்டுகள் கூட இருக்குன்னு. இன்றைக்கி அதை கொஞ்சம் தெளிவாகவே காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு கிளையிலையும் 10 மொட்டுகள் போல் இருக்குங்க. 6 கிளையும் யோசிச்சு பாருங்கள், 60 மொட்டுகள் இருக்கும் தானே. நல்லாவே பாருங்கள். இந்த மொட்டுகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் பாருங்களேன். இலைகள் வந்து செம்பருத்தி இலைகள் மாதிரி இருக்காது, அதுவும் வேறு மாதிரி தான் இருக்கும். மொட்டுகளும் வேறு மாதிரி தாங்க இருக்கும். பூக்களும் வந்துட்டு முழுமையாக மலராது, பழம் மாதிரியே தாங்க இருக்கும். இந்த அளவு தான் இருக்கும். அழகாக இருக்குங்க. நிறையா பூத்திருக்கும் போது பார்க்கும்போதுட்டு எளிமையான வளர்ப்பு தாங்க இதுக்கு. நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல்லாம் பெருசாக வராது. மாவு பூச்சிகள் மட்டும்தான் வரும். நம்ம தண்ணி அது இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம். காய்கறி தோல்கள், பழத்தோல்கள் மட்டும்தான் கொடுக்குறேன். எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசருமே நான் பயன்படுத்தினதில்லை. நல்லா நேரடியான வெயிலில் வச்சாலே இது நல்லா வளர்ந்து வந்துடுதுங்க.